எட்டி மாக்கி வெளியே என்ன மழை பத்தியா? எம்மா இப்படி குளிருது. ஆமாட்டி, மழையில போய் குளிப்போமா? அம்மாட்ட கேட்டு பார்ப்போமா என்ன சொன்னாங்க. அம்மா ஆசுவாவட்டி, ஆனால் மழையில குளிக்கணும் போல ஆசையா இருக்கு. நிறைய நாள் ஆச்சு பத்தியா, ஆசையாக தான் இருக்குது. கேட்டு பார்ப்போமா பின்ன. இல்லட்டி மகி நீ கேளுட்டி, அம்மா தான் என்னை யாசிட்டே இருக்காவல்ல, இப்போ எப்போ பார்த்தாலும் யாசிட்டே தானே இருக்காவ. நீ கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாவட்டி, நீ கேளுட்டி. இல்லட்டி பெய்யறாந்தால. ஆமாம், எல்லா யாச்சியும் நான் வாங்கணும். நீ என்ன மெதுவாக தூண்டி விட்டு எல்லா வேலைக்கும் என்ன இழுத்து விட்டுரு. அதுக்கப்புறம் நான் இருந்து அவ்வளோ யாச்சியும் வாங்கணும். ஆமாம், இவளை யாசுக்காவ. என்ன தானே இப்போ யாசிட்டு இருக்காவ, உனைய யாசிட்டு இருக்காவ. ஏட்டி இப்போ இதில் மழையில் குளிக்கிறதுக்கு கேட்டால் யாச மாட்டாவளோ. நீ கேளு. ஏட்டி என்ன எனக்கு காமிக்காம பூச்சிக்குட்டி நடந்த மாதிரி நடந்து வாரியா, என்ன விஷயம்? எம்மா எம்மா நாங்கள் பூச்சிக்குட்டி தானே. அப்போ பூச்சிக்குட்டி என்ன செய்யும்? பூச்சிக்குட்டி திருட்டு வேலை பார்க்கும். எம்டி நீங்கள் என்ன திருட்டு வேலை பார்க்க போறியா? ஆமாம், திருட்டு வேலை பார்க்காவ. எம்மா ப்ளீஸ்மா. ரெடி என்னதுன்னு சொல்லாம பீஸு பீஸுங்கிறியா? என்னது பீஸு? எம்மா 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 அது பீஸ் இல்லம்மா, ப்ளீஸ். எம்மா ஏம்மா இப்படி பண்றிய? பீஸு பீஸுன்ட்டு. சரி விஷயத்தை சொல்லுங்க, என்னது பீஸு பீஸுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். எம்மா வெளியே என்ன மழை பாத்தியடா? ஆமாட்டி, ஒரே குளிரா இருக்கு. நானே கலாட்ட பேசி நிறைய நாளாச்சு. இன்னைக்கு போலான்னு நினைச்சா இப்படி மழை பெஞ்சிட்டு கிடக்கு. எங்க போறதுக்குண்ணா? எம்மா எம்மா மழையில நாங்க குளிக்கட்டாமா? என்னது இன்னொருக்கா சொல்லு, கேட்கல. ஏம்மா நாங்கள் 2 பேரும் மழையில் குளிச்சுட்டு வரட்டான்னு கேட்டேம்மா. போல உரிச்சு தொங்க விட்டுறேன். ஆமாட்டி, மழையில் நனைஞ்சிட்டு காய்ச்சல்னு கிடங்க. நான் இங்கே பைசா கெட்டியில் வச்சிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு. ஆமாம், யாருமே மழையில் குளிக்கவே எல்லாருக்கும் அங்கே காய்ச்சல் தான் வந்துட்டு கிடக்கு. ரெடி ஒருத்தர் மழையில் நினைச்சுனா 2 வாரம் ஸ்கூலுக்கு போகாமல் கிடந்தா டைஃபாய்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு உனக்கு. ஒன்றுமே கேட்கறது ஒன்றுமே பண்ண விட்டுறாதீங்க சரியா? நேற்று இப்படி தான் சமோசா போச்சு. சமோசா தாத்தா வந்திருக்கேன், சமோசா வாங்கி கிட்டதுக்கு சமோசா வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டியா? ஐஸ் வந்தாலும் ஐஸ் வாங்கி தர மாட்டியா? தெருவில் என்னது வந்தாலும் ஒன்றுமே வாங்கி தர மாட்டியா? கேட்டா ரூபாயில. சரி இப்போ இதுக்கு 2 ரூபா மழையிலையாவது குளிக்கலான்னு பார்த்தா அதே வேண்டாம் சொல்றியா? ஏட்டி நீ ஏன் பின்னாடி அணக்கம் காமிக்காம இருக்கா? அக்காவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பா, அணக்கம் காமிக்காம இருக்கா? ஆமாம், நீங்கள் சரியான ஆள். பிறகு யாசது எனக்கு தானே தெரியும். இப்போ நல்லா அவளை இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்டு அடி ஏச்சியெல்லாம் எனக்கு தானே வரும். அவளை நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீல்ல. அதுக்கு நான் என் பாட்டுக்கு அமைதியாக இருக்கதே நல்லது. அவளை விட்டா கூட பின்னாடி போகிறேன், இல்லையா என் பாட்டுக்கு இருக்கேன். ஆமாம், உனக்கு நீ சரியான ஆள் தான்ட்டி. எல்லாம் நானே உனக்கு எல்லா பெர்மிஷனும் வாங்கணும். நீ அப்படியே சும்மா ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருவா. லேட்டி எதுக்கு இப்போ கோவப்படுதா? உனக்கு தானே மழையில் குளிக்கணும்னு ஆசை. அப்போ நீ தான் அம்மாட்ட கேட்கணும். கேளு, விட்டா 2 பேரும் போவோம். லேட்டி சிரிக்காதன்னு சொல்லிட்டேன். சிரிச்சு நடிக்காதன்னு. எம்மா தொடங்கிட்டாளோ கடவுளே, இவ்வளோலையோ என்ன செய்யறதுக்குன்னே தெரியலை. இவ்வளோல வச்சு காலத்தை தள்ளதுக்கு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல.